ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெவலப்பர்ஸ். நம்ம டெவலப்பர்ஸ் சேனல் சார்பாக எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இன்றைக்கி ஒரு நல்ல நாள். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருங்க. எல்லாருமே நிறைய ஹெல்ப் பண்ணுங்க. இல்லாத மக்களுக்கு நிறைய உதவி பண்ணுங்க. நம்ம சேனல் சார்பாக என்ன சொல்கிறோன்னா, இப்போ நம்மக்கிட்ட புறா நிறைய இருந்துச்சு, பட் இப்போ ரொம்பவே கம்மியாயிடுச்சு. புறாக்கள் இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நம்மகிட்ட. இருந்தாலும் ஒரு சில புறாக்கள் நம்ம விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதோட வீடியோ தான் நான் எடுத்து போட போகிறேன். இனி இப்போ ஒரு ஃபுல் வீடியோவும் அடுத்து சின்ன சின்ன வீடியோவாக எடுத்து போடணும். ஒவ்வொரு புறாவாக இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருக்குன்னு நினைக்கேன். அதனால் ஒவ்வொரு சின்ன சின்ன வீடியோவாக போடலான் இருக்கேன். பார்ப்போம் நம்ம டைம் எப்படி இருக்குன்ட்டு. இன்றைக்கி இப்போ சிம்பிளாக ஒரு லைவ் ஒன்று போடலான்னு பார்க்கேன். அதனால் முதல்ல ஒரு லைவை போடுவோம். அதுக்கு பிறகு நம்ம அடுத்த இதை பார்த்துக்கணும் என்னென்னு. புறாக்கள் நம்மகிட்ட எவ்வளோ தான் வந்தாலும் கொஞ்சம் நல்ல புறாக்கள் கம்மியாயிருது. புறாக்களுக்கு நோய் அப்படின்னு ஒன்று வந்தாலே வழங்குது. பெரும்பாலும் கண்வெளி, தலைதிருக்கு அப்படின்னு நிறைய நோய்கள் இருக்குது. அந்த நோய்களில் ஏதாவது ஒன்று எப்படியும் பாதிச்சிருது. என்ன பண்ணனே தெரில. அப்படி இல்லாமல் புறாக்கள் நல்லா வந்துச்சுன்னா ஒன்று வில்லேத்திரம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அடிச்சிருது. புறாக்கள்னாலே ரொம்ப பாதுகாப்பாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம புறாக்களில் முக்கியமான ஒரு சில புறாக்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இவன் தான் நம்ம கூண்டில் மெயினான ஒரு புள்ளிகாரன். அதாவது வைப்பு எடுத்தோம்னா 4 முட்டை வச்சாலும் 4 குஞ்சு பொரிக்கும். அந்த மாதிரி ஒரு புறா இது. உண்மையிலே வேறு லெவல் புறா. ஆனால் இப்போ அது ரொம்ப ஒரு அமைதியாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அதோட பொட்டையை போன வாரத்தில் வில்லேத்திரம் அடிச்சிட்டு, அதனால தான் ரொம்ப சோகத்தில் இருக்குது. அதுக்கும் நம்ம ஒரு நல்ல பொட்டை ஏதாவது ஒன்று எடுத்து போட்டோம்னு வைங்களேன், அது சரி. இது நம்ம கர்ணப்புறா தான், அதோட பிள்ளை தான் இது. கண் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன இது கர்ணம் அடிக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக அடிக்கும். ஏன்னா இது நல்லா அடிக்கக்கூடிய புறாவில் உள்ளது தான். சொல்லி
அப்படியே நம்ம கூண்டில் இப்போ நடக்கிற சம்பவத்தை மட்டும் உள்ளே போய் பார்க்க போகிறோம். பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், அப்படியே கூண்டுக்குள்ளேயும் போகலாம். போன வாரத்தில் வந்து சும்மாவே ரொம்ப அமைதியாக அலையுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது இந்த வாரம் பார்த்த பிறகு தான் தெரியுது. அது அழகாக ஜோடி முட்டை விட்டாச்சு. இன்னும் ஒரு சில வாரங்களில் குஞ்சு பறிக்கும். புறாக்கள் வந்து 18 நாள் முட்டை விட்டு குஞ்சு பறிக்கக்கூடிய ஒரு இனம் தான். அதுக்கு பிறகு 18 நாள் இறை கொடுத்து வளர்க்கக்கூடிய இனம். அதுக்கு பிறகு நம்ம அடுத்த கூண்டை பார்ப்போம். இது நம்ம ஃபேன்சி புறாவில் உள்ள குஞ்சு தான். வெளியே பற்றி விட்டாச்சு. அழகாக கொஞ்ச நேரம் வெளியே இருந்து இறை தின்ட்டுவானு. இது நம்ம ஃபேன்சியில் உள்ளது தான். ஆனால் கொண்ட ஜடை குஞ்சு விழுந்திருக்கு. எப்போவுமே அப்படி தான் மாறி மாறி விழும். அழகான கலர். இல்லை, நம்ம கொண்ட ஜடையோட குஞ்சு பாருங்கள். இந்த வாட்டியும் அதே மாதிரி தாயும் தகப்பனே மாதிரி குஞ்சு வந்திருக்கு. கொண்ட ஜடை தான் இந்த வாட்டியும். நம்ம எப்போவுமே வந்து நாட்டு புறாக்களோட குஞ்சை வந்து அதிகமாக இது பண்ண மாட்டோம். ஏன்னு சொன்னால் நமக்கு வந்து தேவையானது வந்து கர்ணம், பறவை இந்த மாதிரி உள்ள புறாக்களோட குஞ்சு தான் நம்ம அதிகமாக விரும்புவோம். அதனால தான் வேறு புறாக்களோட முட்டையை நம்ம எடுத்து மாற்றி வச்சுட்டு கர்ண புறாக்களோட முட்டையை தான் எடுத்து நம்ம புறாக்குள்ளே வைப்போம். அப்படி வச்சையில் நமக்கு இந்த வாட்டி 2 குஞ்சு வந்திருக்கு. இது ரெண்டுமே இப்படி நம்ம மாற்றி வச்சையில் வந்த குஞ்சு தான். ரெண்டுமே வந்து கருப்பு கலர் மாதிரி தான் இருக்குது. வெளியே வந்து பார்த்தா தான் தெரியும். அதாவது இப்போ இவ்வளோ நாள் ஆகிருக்கு, என்ன எந்தவித மாற்றமும் இல்லை. பார்ப்போம் நம்ம புறா என்ன கலரில் வெளியே வருது, எப்படி வெளியே வருது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து ஒரு கொண்ட ஜடை ஜோடி கூட ஜோடி ஜாக்க போட்டிருக்கோம். ரெண்டுமே ஒரே கலரில் உள்ள புறா தான். ரெண்டையும் இப்போ வெளியே எடுத்து விடுவோம், பார்ப்போம். ஹலி ஹலி ஹட் ஹட் ஹலி ஹட். அப்புறமா நம்ம இன்னொரு குஞ்சு கூட கர்ண குஞ்சு எடுத்து மாற்றி தான் வச்சுருக்கோம். அதான் நம்ம புறாக்கள் வந்து எப்போவுமே கர்ண குஞ்சியில் மட்டும் மாற்றி மாற்றி வைக்கிறது தான் நமக்கு வந்து கர்ண புறா குஞ்சை வந்து கரெக்டாக எடுக்கிறதுக்காண்டி நம்ம இப்படி எடுத்து மாற்றி மாற்றி வச்சுருக்கோம். நம்ம பட்டா புறாக்களை வந்து வெளியே விட்டு நம்ம சின்ன வயசில் இறதுங்க வச்சுருவோம். அப்படி திங்க வைக்கிறது மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னால், நம்ம புறாக்கள் வந்து குஞ்சிலே இறை சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஹலி இறை சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்ம புறாக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது. ஹலி மாவு வாங்கினியா? அந்த அக்கா வாராவ வெளியே வந்து மாவு வாங்கு. அதாவது நம்ம இப்போ புதுசாக ஜோடி ஜாக்கைக்கு அடைச்சி போட்டிருக்க புறா தான் இது ரெண்டும். இந்த புறாக்கள் ரெண்டையுமே நான் வந்து இப்போ ஜோடி ஜாக்கைக்கு தான் அடைச்சி போட்டிருக்கோம். எப்படியும் கொஞ்ச நாளில் ஜோடி சேர்ந்துரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம்.